வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் பயிற்சி 4.1ல் 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 5வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 6வது கணக்கு, பின்வரும் முக்கோணங்களை பக்கங்கள் மற்றும் கோணங்கள் அடிப்படையில் வகைப்படுத்துக. கீழே 4-5 முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இந்த முக்கோணங்கள்லாம் பக்கமும் கொடுத்துருக்காங்க, கோணமும் கொடுத்துருக்காங்க. இதன் அடிப்படையில் வகைப்படுத்துக. என்ன ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கணக்கு 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டரு இந்த மாதிரி பக்க அளவு கொடுத்துருக்காங்க. இது 2 பக்கமும் சமமாக இருக்குது. அப்போ இரு சம பக்க முக்கோணம். இதோட கோணங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே குறுகி இருக்குது. 90 டிகிரிக்கு கீழே தான் இருக்குது அது. அதனால் இது குறுங்கோணம் முக்கோணம். அப்போ இந்த கோணம் இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம். அடுத்து 2வது கணக்கு 15 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 15 7 இதோட அளவு வெவ்வேறாக இருக்குது, வெவ்வேறு அளவுகளாக இருக்குது. இது அசம பக்க முக்கோணம்னு சொல்லுவோம். அடுத்து கோணத்தை பார்த்தோம்னா இது 90 டிகிரி கோணம், 90 டிகிரி ஆங்கிளில் இருக்குது இது. அப்போ இது 90 டிகிரியில் இருந்தாலே செங்கோணம்னு சொல்லுவோம். இப்போ இது அசம பக்க செங்கோண முக்கோணம். பக்கங்கள் வேறையாக இருக்கனால இது அசம பக்க. கோணங்கள் 90 டிகிரி செங்கோணம்னு சொல்லுவோம். அப்போ செங்கோண முக்கோணம், அசம பக்க செங்கோண முக்கோணம். இது புரியலைன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், இதோட டெஃபினேஷன்லாம் போட்டிருக்கோம். அந்த டெஃபினேஷன் பார்த்தா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். அந்த டெஃபினேஷனை பார்த்துட்டு வாங்க. 3வது கணக்கு 6 சென்டிமீட்ரு 6 சென்டிமீட்ரு 2 பக்க அளவுகளும் சமமாக இருக்குது. 3வது பக்க அளவு கொடுக்கலை. இப்போ 2 பக்க அளவு சமமாக இருக்குது. 2 சமமாக இருந்துச்சுன்னா இரு சம பக்க. இதோட கோணம் எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி இருந்தாலும் 90 டிகிரிக்கு மேலே இருக்குது, 90 டிகிரிக்கு மேலே விரிஞ்சிருக்கு. அதனால் இது விரிகோண முக்கோணம். 2 கோணம் சமமாக இருக்கனால இரு சம பக்க விரிகோண முக்கோணம். இரு சம பக்க விரிகோண முக்கோணம். மூணாவது கணக்கு இரு சம பக்க விரிகோண முக்கோணம். அடுத்து 4 பாருங்கள். 10 சென்டிமீட்ரு 10 சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. பக்க அளவு ரெண்டுமே சேமாக இருக்குது. மேலே உள்ள சம மாதிரியே தான், 2வது கணக்கு மாதிரியே தான். 10 சென்டிமீட்ரு 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இங்கே மேலே என்ன இருக்குது, 90 டிகிரி ஆங்கிளில் செங்கோணம் இருக்குது. அப்போ அதே தான், ஆனால் இரு சம பக்க செங்கோண முக்கோணம்னு எழுதுவோம். செங்கோண முக்கோணம் தான் இரு சம பக்க செங்கோண முக்கோணம். இரு சம பக்க செங்கோண முக்கோணம். அடுத்த கணக்கு 5. அடுத்து 5வது கணக்கு பாருங்கள். இதோட பக்க அளவுகளை பாருங்கள். 6.1 சென்டிமீட்ரு 6.1 சென்டிமீட்ரு 6.1 சென்டிமீட்ரு எல்லாமே சேமாக இருக்குது. எல்லாமே சேமாக இருந்தால் நம்ம என்ன முக்கோணம்னு சொல்லுவோம், சம பக்க முக்கோணம்னு சொல்லுவோம். இதோட கோணங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே 90 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும். எல்லாமே இதோட கோணம் 90 டிகிரி கீழே இருக்கும். அப்போ எல்லா பக்க அளவும் சமமாக இருக்குது. அப்போ இது சமபக்க குறுங்கோணம் முக்கோணம். சமபக்க குறுங்கோணம் முக்கோணம். சமபக்க குறுங்கோண முக்கோணம். அடுத்து 6வது கணக்கு பாருங்கள். 4.1 சென்டிமீட்ரு 4.6 சென்டிமீட்ரு 7.3 சென்டிமீட்ரு இதோட பக்க அளவுகள்லாம் வெவ்வேறையாக இருக்குது. இது 1வது கணக்கு மாதிரியே தான், வெவ்வேறு பக்க அளவுகள் கொண்டு இருக்குது. அப்போ கோணம் எப்படி இருக்குது பாருங்கள். 90 டிகிரிக்கு மேலே இருக்கும், விரிஞ்சு காணப்படுது.
அப்போ இது வந்து அசமபக்க விரிகோண முக்கோணம். அசமபக்க விரிகோண முக்கோணம். கோணங்கள் வகைகளும் முக்கோணங்கள் பக்க அளவிலான வகைகளும் வந்து முக்கோணத்தின் வகைகள் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்தா தான் இந்த கணக்கெல்லாம் புரியும். அதை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சி எழுதணும். பக்கங்கள் அடிப்படையிலையும் கோணங்கள் அடிப்படையிலையும் வச்சா இந்த மாதிரி கண்டுபிடிச்சி எழுதணும். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும்